நான் பிரபா, அந்த பொண்ணு ஒன்றையுமே பார்க்குது. யாரு? டேய், யதார்த்தமாக பார்த்துருப்பாங்க. டேய், நான் என்ன பொய்யா சொல்கிறேன் பாரு. ஆமா மச்சான், என்னதான் பாக்குது. அப்ப என்ன லவ் பண்ணுதா? ஐயோ மச்சான், லவ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரீட் எல்லாம் ஒன்றும் இல்லையா? ட்ரீட் தானே உனக்குல, அதான் வச்சிடலாம். இனிமே உன் லைஃப் எப்படி இருக்க போதுன்னு மட்டும் பார். 10 years later. என்ன மருமவன? மாமா வாங்க மாமா, உட்காருங்க மாமா. என்னப்பா படிக்கிறியாக்கும்? இல்லை மாமா, அந்த யூடியூப்ல கண்டென்ட் வீடியோ போகிறேன்ல, அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் மாமா. உங்களோட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் பாதி நேரம் காலேஜ் போயிட்டு வந்து பார்ட் டைம் ஒர்க்கணும், அப்புறம் நிறைய விளையாட்டு போட்டியில் சேர்ந்து மெடலு கப்பெல்லாம் வாங்குதுங்க. நீ ஏதோ வீடியோ போடுறங்கிற பேரில் ஏதோ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. ஏண்டா மாப்பிள்ள, அது நல்லா வாக்குது. அது ஒன்றை சொல்லி தப்பில்லடா, அது உங்கள் வீட்டில் வளர்ப்பு சரியில்லை. கொய்யால என்கிட்டேவா மாட்டினடா. ஏமாம்மா, போன வாரம் வரும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு காரில் வந்தீங்கல்ல, அந்த கார் உங்களுதான் மாமா? அது என்னத்துல மாப்பிள்ள, வாடகைக்காரு. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போ நான் வீட்டு முன்னாடி பூந்தோட்டம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்மளுதான் மாமா. இல்லை மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு பாரு, அது அவங்க காடு. அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது நிறைய மெடல்ஸ் சர்டிஃபிகேட்லாம் காட்டினீங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் வாங்கினதா மாமா? அது நான் வாங்கல மாப்பிள்ள, என் தம்பி வாங்கினது. அதாவது உங்களுடைய சின்ன மாமை. ஏமாமா, என் ஏஜ்ல இருக்கும்போது நீங்களுமே உருப்படியே எதுவும் பண்ணல, அப்புறம் என்ன மயிருக்கு மாமா எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்றீங்க? இலே இலே, ஏன் கத்துற? சாவுந்துருச்சா? அங்க பாருல, யாரு? எங்க மாமா பொண்ணு. இப்ப என்ன வந்து பார்த்ததும் எப்படி பேசும் பாரு. ரொம்ப தான் பண்ணாதடா. ஹாய். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டேய் வா, போயிட்டு விளையாட போலாம். இல்லடா நான் வரல, நீ போயிட்டு வா. அப்ப நீ வரலையா? இல்லடா நீ போயிட்டு வா. அப்ப நானும் போல. ஏய் பரவாயில்லடா, நீ போயிட்டு வா. டேய் நீயே போல, எனக்கு என்ன வேலை, உன் கூட இருக்கேன். என்ன மனுஷன் மச்சான், நான் போயிட்டு விளையாட போகல, நீயும் போகாத, இங்கே இரு. நீ வந்தா என்ன, வராட்டினா நான் போறேன். டேய் நானே போகலடா. ஓ நீங்க வரலினா நான் போகக்கூடாதோ? நானே போகல, அங்க உனக்கு என்ன வேலை, என் கூட இரு. ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்கள். ஏங்க, ம் நம்ம பையன் யாரையும் லவ் பண்றான்னு நினைக்கிறேங்க. ஏண்டி, நம்ம பையன் எது லவ் ஆகுது? நம்ம பையன் இப்பெல்லாம் பண்ண மாட்டான்டி. இல்லைங்க, அவன் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் மேல டவுட்டாவே இருக்கு. இப்போ என்ன, அவன் லவ் பண்றானா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமா. நாளைக்கு என்ன டே? நாளைக்கு வெனஸ்டே. இந்த இடத்துல காமெடி தேவையில்ல, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. அட ஆமா, இல்ல நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. அவன் லவ் பண்ணா நாளைக்கு கன்ஃபார்மாக அவன் காலேஜுக்கு போய் தானே ஆகணும். ஆமா. இப்போ பாரு பிரபா, சொல்லுங்கடி. நாளைக்கு வந்துப்பா நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதனால் நீ நாளைக்கு காலேஜ் லீவ் போட்டிருப்பா என்ன? ஐ கோயிலுக்கா? ஜாலி ஜாலி ஜாலி. இப்போ என்ன சொல்கிற? இவன் டம்மி தான் போட்டிருக்கு. வந்தாச்சுடி. உன் கை ரெண்டு உடைஞ்சு போங்க. எல்லா இழவு எடுத்த நோய் உனக்கு வர. நீ நாசமா போங்க. உன் புருஷா உன் தங்கச்சி கூட ஓடி போ. கையை கால் எடுத்து உன் மாமியார் கையில மீன் பண்ணி சாவ போடி இவள. ஹலோ ஏ லூசு, உள்ள மாதிரி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேல மெண்டல். தம்பி, நான் பிரபாவங்க அப்பா பேசுறப்பா. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா, செத்தம்டா செத்தம்டா. உன் மேல நம்பிக்கை வந்துடுச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு 4 அர்த்தம் சொல்லாமே. பிரியம் சொல்லலாம், இஷ்டம் சொல்லலாம், பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்.
ஓவரா சொல்றீங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிக்கும். சொல்லிருப்பாள சொன்னாங்க. நீங்க பொண்ணுங்களை தேடி போக வேணாம், பொண்ணுங்க உங்களை தேடி வருவாங்க. சொல்லிருப்பாள சொன்னாங்க. கண்டிப்பா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான். சொல்லிருப்பாள இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. ஹலோ, சொல்லு பேபி. ஹலோ பேபி, ஏன் பேபி ஸ்டேட்டஸ் அவ்வளோ சேடாக வச்சிருக்க? ஏன் என்னாச்சு? ஏய் இல்லை பேபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வச்சேன். இல்லை பேபி, நீ அது மாதிரிலாம் வைக்க மாட்டல்ல, சொல்லு பேபி. ஏய் சீரியஸாக ஒன்றும் இல்லை பேபி. பேபி சொல்லு பேபி. ஏய் அந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சுப்பா, அதான் வச்சேன். அப்போ நீ என்கிட்டயும் மறைக்கிறல்ல? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் மறைச்சிருப்பேனா? நீ மட்டும் மறைக்கிறல்ல? சரி சரி சொல்கிறேன். நேற்று காலேஜில் ஒரு பொண்ணு. பேபி அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாய் பேபி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மச்சான் இன்னும் 10 நிமிஷம் உள்ளே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இவன் வேறு அருள் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறேன், நீ பின்னாடியே வா. நீ போ மச்சான், நான் பின்னாடியே வந்துடுறேன். டேய் எங்கடா போற? வந்ததே லேட்டு, இன்னும் செகண்ட் ஹவர் கூட முடியல, அதுக்குள்ள எங்கடா போற? ஃபர்ஸ்ட் மண்டை சரி பண்ணு. என்னடா மண்டது? அவன் உன் ஃப்ரெண்டு தானே, அவன் எப்படி இருக்கான் பாரு. அவனை பார்த்து கற்றுக்கோ. இவன் இப்படி தான் சார், சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டான். பேட் பாய். ஏன்டா இப்படி பண்ற? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? டேடி ஃபேன் போடவா? தப்பாச்சு, இது மாதிரிலாம் கேட்க மாட்டானே. ஏன் டேடி இப்படி பார்க்குறீங்க? இல்லை நீ இது மாதிரிலாம் கேட்க மாட்டியே, ஏதாச்சும் வேணுமா? ஆமாம் டேடி. என்னது? நம்ம சுரேஷ் இருக்கான்ல, அவனுக்கு எங்கள் அப்பா புது மொபைலே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீங்களும் புது மொபைல் வாங்கணுமா? ஆமாம் டேடி. இப்போ நடந்த செமஸ்டரில் சுரேஷ் எல்லாத்துலேயும் ஆல் கிளியர். சார் என்ன கழிச்சிருக்கீங்க? சாம்பார் ஆப் எனக்கு. அதானே, இப்போ இது புது மொபைல், இருக்கிற மொபைல் யூஸ் பண்ணலாம். நான் போய் படிக்கிறேன், பாய். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மச்சான் இந்த ஒரு பீரியட் மட்டும் வெளியே போயிட்டு வரண்டா. இந்த ஒரு பீரியட் மட்டும் அட்டன்ஸ் போட்டுறா ப்ளீஸ்ரா. இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்குலாம் அட்டன்ஸ் போட முடியாது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அட்டன்ஸ் போட முடியும். அட்டன்ஸ் வேணா உள்ள இருக்கல, வெளியே கிளம்புடா. மச்சான் இந்த ஒரு பீரியட் மட்டும் வெளியே போய்ட்டுறேன், இந்த ஒரு பீரியட் மட்டும் அட்டன்ஸ் போட்டுரு. ஏய் அப்பெல்லாம் போட முடியாது, போ. டேய் ரொம்ப பப்ஸான்றா. பப்ஸா? சரி சரி போ போ, நான் போட்டுறேன் போ. ஏய் இந்த பீரியட் வெளியே போய்ட்டுறேன், அட்டன்ஸ் போட்டுரு, என்ன புரிஞ்சுதா? ஏய் இங்கே பாரு, அப்பெல்லாம் போட முடியாது, ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சா என்ன தான் திட்டுவார். அட்டனன்ஸ் போடுறியா? இல்லை சரி சரி போட்டுடுறேன். மச்சான் போன பீரியட் வெளியே போனேன், அட்டன்ஸ் போட்டே இல்லையாடா? டேய் நான் எல்லாருக்குமே போட்டேன்டா. ஆமாம் மச்சான், நேற்று ஒரு பொண்ணு போட்ட ஸ்டேட்டஸ் வச்சல, அது யாரு மச்சான்? அது அத்தை பொண்ணு மச்சான். அத்தை பொண்ணா? உனக்கு அத்தை பொண்ணுலாம் இருக்கா? ஆமாம். ஏன் உனக்குலாம் யாரும் இல்லையா? நமக்கு வாட்சத்தில் ஒன்று குழந்தையா இருக்கு, இல்லை குழந்தையோட இருக்கு. என்னத்த சொல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ சேட். எனக்கு மட்டும் ஏன் மச்சான் எதுவுமே அமையல? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும்.
சிரிக்கிறான் பாரு.